ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தோசைக்கு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பருப்பு மட்டும் நீங்கள் ஏற்கனவே வேக வச்சுருந்தீங்கன்னா, துவரம் பருப்பு வச்சுருந்தீங்கன்னா இதை 10 மினிட்ஸில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது காஞ்சோடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம ஒரு தக்காளி, ஒரு கீறின பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். இதுக்கு வந்து காரம் வந்து நான் கம்மியாக தான் காரம் போட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதுவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் கூட காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலா தூள்லாம் சேர்ந்துக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் நிறைய சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஸோ வந்து இதுதான் ப்ரொபோர்ஷன். கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக, சாம்பார் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அது மாதிரி போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அந்த மசாலா பவுடரோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொதி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதி வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து வேக வச்ச பருப்பை வந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3/4 கப்பு பருப்பு வந்து போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி, உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அடிஷ்னலாக வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டாலே வந்து நல்லா வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ரெசிபியே. இதில் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி இலை வந்து நறுக்குனது போடணும். அதை விட முக்கியமானது வந்து நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நல்லா ஊற்றி நம்ம வந்து சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்பவும் வந்து சாப்பாடில் வந்து கொஞ்சம் அந்த குழம்பு போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.